அண்மை செய்தி. பிரதமர் மோடி இன்று சென்னை வருகை தர உள்ள நிலையில் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பிரதமர் நரேந்திர மோடி ஒருநாள் பயணமாக இன்று தமிழகம் வருகின்றார். சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கம் செல்லக்கூடிய பிரதமர் இன்று மாலை 3:30 மணி முதல் கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் இருக்கக்கூடிய பாவினி அணு உலையில் புதிதாக மின் உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் எரிபொருளை நிரப்பக்கூடிய பணியை பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கின்றார். ஈநுலை தொழில்நுட்பம் என்று சொல்லப்படக்கூடிய வகையில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய பாவினி அணுக்கரு திட்டத்தின் மூலமாக புதிதாக எரிபொருள் நிரப்பப்பட்டு மின் உற்பத்தி நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் கல்பாக்கத்தில் நடைபெறக்கூடிய மத்திய அரசு சார்ந்த அந்த நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கின்றார். அதன் பிறகு ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை விமான நிலையம் வந்து அங்கிருந்து ஹெலிபேட் மூலமாக மீண்டும் புறப்பட்டு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி சரியாக மாலை 6 மணி அளவில் பாஜக பொதுக்கூட்டத்தில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கின்றார். பிரதமருடைய வருகையை முன்னிட்டு ஒட்டுமொத்தமாக 20,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதிலும் சென்னை மாநகரை பொறுத்தவரை 15,000 காவலர்கள் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய நந்தனம் YMCA மைதானம், சென்னை விமான நிலையம், YMCA ஒட்டி இருக்கக்கூடிய சாலை பகுதிகள் என்று 5 அடுக்கு பாதுகாப்பை சென்னை மாநகரில் மேற்கொண்டிருக்கின்றார்கள். 15,000 காவலர்கள் முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். பிரதமர் 6 மணிக்கு வருகை தந்து பொதுக்கூட்டத்தில் பேசி முடித்த பிறகு 7:30 மணி அளவில் பிரதமர் சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கின்றார். பிரதமர் மோடி இன்று சென்னை வருகை தர உள்ள நிலையில் கல்பாக்கம் மற்றும் நந்தனம் பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிற்பகல் 3:30 மணியளவில் கல்பாக்கத்தில் அணு உலை ரியாக்டர் திட்டத்தை பிரதமர் மோடி பார்வையிடுகிறார். மேலும் அடுத்தபடியாக மாலை 6 மணியளவில் நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்க இருக்கிறார். மேலும் பிரதமரின் வருகையையொட்டி சென்னை, செங்கல்பட்டு, தாம்பரம் மாநகர காவல் எல்லைகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.